ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும். சுடரையே கடத்தி கொண்டு போயிட்டா இந்த கல்யாணம் எப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் மாஸ்டர் பிளான் போட்டு சுடரை இப்போ கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மனோகரன் மண்டையை பிச்சிட்டு இருக்காரு. நம்ம மல்லி கூட ஓரளவு பரவாயில்ல, அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மனோகரன் மண்டையே பிச்சிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணுமே, என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு பிளான் யோசின்னு சொல்லிட்டு அவரே தனக்கு தானே பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா மல்லியோட வாழ்க்கை எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணும். தப்பி தவறி விஜய் மட்டும் தாலி கட்டிட்டானா அவ்வளோதான், எல்லாரோட வாழ்க்கையுமே பாதிக்கப்பட்டு போயிடும். அவளே ஒரு கிரிமினல், தாலி கட்டிட்டாருன்னா அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுமே, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவருக்கு சுத்தமாக யோசிக்கவே முடியாத அளவுக்கு போயிட்டே இருக்கும்போது அப்போ தான் மல்லி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அண்ணன் 4க்கு நாள் இந்த கல்யாண விஷயம் ஆரம்பித்ததுலேருந்து 4க்கு நாள் சுடரோட ஆட்டம் ரொம்பவே ஓவராக போயிட்டே இருக்குன்னு. இன்றைக்கி வெண்பா பாப்பாவே இவ கையடி ஓங்குறதுக்கு கையை தூக்கிட்டானு அப்படின்னு சொல்லும்போது மனோகரனுக்கு கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. என்ன மல்லி சொல்கிற, வெண்பாவை அடிக்க கையை தூக்கினாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்ணா, நான் மட்டும் இல்லைன்னா உண்மையிலுமே வெண்பாவை அடிச்சிருப்பா அவள். அதுக்கப்புறம் நான் தனியாக கூட்டு போய் மிரட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போவே இவ்வளோ ஆட்டம் போடுறான்னா கண்டிப்பாக விஜய்க்குன்னு தாலி கட்டிட்டாருன்னா அவ்வளோதான் மல்லி, என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி மனோகரன் சொல்லிகிட்டே இருக்கு. அதானே எனக்குமே ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது அவர் அந்த ஸ்பாட்டில் வெண்பாவை பற்றி சொன்ன அந்த ஸ்பாட்டில் அவருக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, அவள் உயிரோடு இருந்தால் தானே இந்த மாதிரி பண்ணா அப்போ அவளை கொன்னுடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஐயோ அண்ணன், அதெல்லாம் வேண்டாண்ணா, நம்ம கடவுள் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு நம்ம யாருக்குமே எந்த ஒரு தகுதியுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் அப்போ வேறு என்னதான் மல்லி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது எனக்குமே ஒன்றுமே புரியல என்னன்னு சொல்லும்போது மனோகரன் அடுத்த பிளானும் போட்டுறாங்க. சரி, அவளை எதுவும் பண்ண வேணாம், ஆனால் அவளை கடத்தி நம்ம வச்சுக்கலாம்ல. கடத்தி ஒரு வாரம் வச்சிருந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இவளை விடலான்னு சொல்லும்போது சூப்பர் பிளான், இவளை கடத்தலாம், அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனால் யாருக்குமே முக்கியமாக விஜய்க்கெலாம் தெரியாத அளவுக்கு தான் கடத்தணும். கடத்திட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அவங்க தெரியாத அளவுக்கு கடத்தணுன்னு அது எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, பயப்படாத மல்லி, ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக குடும்பம் மொத்தமாக சதைச்சிடும். நான் பார்த்துக்கிறேன், அந்த சுடரை எப்படி கடத்துறதுன்றது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனோகரன் சொல்லிடுறாங்க. எப்படின்னா பண்ணுவீங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் மனோகரன் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, அவளை எங்கேயாச்சும் நீ வெளியே கூட்டுருவா. வேணாம், நீ கூட வெளியே கூட்டு வராத. வெளியே உள்ள கடைக்கு எதுக்காவது அவள் வீட்டை தாண்டி வெளியே போகிற மாதிரி இருந்தால் போதும், நீ அவளை கூட்டுரு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை விட இன்னொரு ஐடியா சொல்கிறேனே அப்படின்ற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லுமான்னு கேட்கும்போது, இவ ஒரு பணத்தாசை பிடிச்சவ அப்படின்றது நல்லாவே தெரியும்ண்ணே எனக்கு. அதனால் நீங்கள் ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பேரில் இவ்வளோ காசு வந்திருக்கு, பணத்தை மட்டும் வாங்கிட்டு போங்க, ஒரு 20 லட்சம் சொல்லுங்கள், 20 லட்சம் வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் சொல்லுங்களேன், அவளே ஆட்டோமேட்டிக்காக வருவா. அப்போவே நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே அவளை தூக்கிடலானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் மல்லி, செம பிளானு, சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மனோகரன். உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக இப்போ நம்ம மல்லி வீட்டில் இருக்கிறாங்க. ஃபோன் வருது. ஃபோன் வரவுமே நம்ம மல்லி, அவ்வளோதாண்டி, என் அண்ணன் உன்னை கடத்த போகிறாங்க, இதுக்கு மேலே உன் ஆட்டம் எப்படி இருக்க போது நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மல்லியும் சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, சுடர் ஃபோன் வருது பாரு, எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க மல்லி. ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து வரவும் யார் நம்ம கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரகுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இவ தனியாக எடுத்துகிட்டு போய் பேசுகிறா. தனியாக பேசாமே ஹலோ அப்படின்ற மாதிரி கேட்க, ஹலோ சுடர் மேடமா, உங்களுக்கு 20 லட்ச ரூபா காசு விழுந்திருக்கு லாட்ரி சீட்டில், நீங்கள் வாங்கிட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்காங்க. உடனே சுடருக்கு நாக்கு தள்ளுது. தான் இவ பணத்தாசை பிடிச்சவன் தானே. ஆனால் இவளுக்கு டவுட் வந்துடுது, இது கேட்குற எதுக்கும். ஆனால் நான் லாட்ரி சீட் எடுக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி என் பேருக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்கள் பேர் இந்த நம்பருக்கு தான் மேடம் விழுந்திருக்கு, அதனால தான் கால் பண்ணோம், வந்தால் 20 லட்சம் வாங்கிட்டு போகலாம், இல்லைனா வேணாட்டி விடுங்க, நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே இல்லை எனக்கு தானே அந்த பணம் விழுந்தது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த
சுடர் வந்து சொல்கிறா. எங்கள் லொக்கேஷன் கேட்கும்போது இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர் பொம்பளை வாய்ஸில் பேசுகிறாரு. அதேமாரி இந்த சுடர் வீட்டை விட்டு வெளியவும் வர்றா. வெளியே வந்ததுமே யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமாக திருன்னு பார்த்துட்டு, ஆனால் மல்லி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மல்லி மட்டும் கேட்குறாங்க, எங்கே சுடர் போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கே போனால் உனக்கு என்னடி, உன் வேலையை பார்த்துட்டு போடி அப்படின்ற மாதிரி மல்லிக்கிட்ட சொல்லிடுறா. உடனே நம்ம சுடர் வந்து அங்கங்கே இது பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா யாருமே இல்லை. உடனே வந்து மனோகரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாம்மா உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேவை மூஞ்சில் அடித்து மயக்க மருந்து போட விட்டாங்க. ரொம்ப நேரமாக இவ வந்துட்டு மயக்க நிலைமையிலே இருக்கா. அப்புறம் மயக்கத்துலேருந்து முழியும் போது சேரில் கட்டி போட்டு வாயில் துணி இருக்குது. மனோகரன் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. என்னம்மா கண்ணு முழிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. துணியை எடுத்து விட்டு, என்ன எதுக்காக கடத்தின, இது மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சா என்னாவும் தெரியுமா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய்க்கு தெரிஞ்சா தானே, தெரிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னை பொறுத்தவரை இந்த கல்யாணம் நடக்காது, உன்னை ஒரு வாரத்துக்கு எங்கேயுமே